வாய்ப்புக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நேற்றைய தினத்தில் ஆண்டவர் என்னோடு பேசின காரியத்தை இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு, இதை நம்ம பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி. காலைல வரும்போது தேவன் ஆராதனையிலையும் அதே வார்த்தை, இன்றைக்கி மனங்கவர்ந்த வசனத்திலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயத்தை ஆண்டவர் மறுபடியுமாக பேசினதுனால ஓகே, ஆண்டவர் 2-3 காரியங்கள் அது உறுதிப்படும் என்ற வார்த்தையின்படியாக சரி ஓகே ஆண்டவர் பேச சொல்கிறாருங்கிற ஒரு நிச்சயத்தோடு இந்த வார்த்தையை நான் நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்க்கும்போது பில்லி கிராம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், உண்மையாக சொல்லணும்னா உலகத்தை அசைத்த ஒரு தேவ மனிதர். அமெரிக்கா தேசத்தில் தெரியும், பாவம் நிறைந்த அந்த தேசத்துலேயும் நிறைய பேரை ஆண்டவர்களை கொண்டு வந்த ஒரு பெரிய தேவ மனிதன். அவருடைய ஆரம்ப கால ஊழியத்தில் அவருக்கு ஒரு டவுட். ஆரம்ப கால ஊழியத்தில் வளர்ந்து வருகிற சமயத்தில் ஒரு நாள் அவங்க அம்மாட்ட போயிட்டு அவர் இப்படி கேட்டிருக்கிறாரு, அம்மா என்னால் ஆண்டவரை உணரவே முடியலை, அவருடைய ப்ரெசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ணவே முடியல, நான் ஏதோ பின்வாங்கி போயிட்டேன்னா நான் வந்து எனக்கு என்னென்னு புரியலை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட அந்த டவுட்டை கேட்கும்போது அவங்க அம்மா சொன்ன பதில் வந்து, சில நேரங்களில் ஆண்டவரை நம்மளால் உணர முடியாது, அதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்று அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் உணர முடியாத நேரத்தில் தான் மேபி ஆண்டவர் நம்மோடு அதிக நெருக்கமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த டைமில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை அவர் பரீட்சை செய்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை 24 மணி நேரம் உணர்ந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தப்பு செய்ய மாட்டோம். 24 மணி நேரமும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்றால் நம்ம உற்சாகமாக இருப்போம். வாட் அபௌட் த டைம் அவர் நம்மகிட்ட பேசாத நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரை உணர முடியாத நேரத்தில் இதே உற்சாகம் நம்மகிட்ட இருக்குமா? இதே ஒரு ஹாப்பினஸ் நம்மகிட்ட இருக்குமா? சில நேரத்தில் இந்த பில்லி கிராம் போல தான், சில நேரத்தில் ஆண்டவரை நம்மளால் உணர முடியாது, சில நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது போல தெரியாது. ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் என்றால், இப்போ உன்னுடைய விசுவாசம் செயல்பட வேண்டும். நான் என்னுடைய ப்ரெசன்ஸை உணரலாம் கூட, நான் உன் கூட இருக்கிறேங்கிறத நீ நம்பணும். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அன்றைக்கி அந்த ஆன்சரை பில்லி கிராமுக்கு கொடுத்தாங்க. ஸோ எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, எல்லா நேரமும் சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார். நம்ம எப்படி இந்த சில நேரத்தில் சைக்கிள் ஓட்டும்போது ஃபஸ்ட் டைம் அவங்க அப்பாவோ அம்மாவோ ஓட்டும்போது பிடிச்சிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கை இருக்காது, ஆனாலும் சைக்கிள் போய்ட்டுருக்கும். ஆண்டவர் சில நேரத்தில் அப்படி தான், நம்மளை கைவிட மாட்டார், கூட தான் இருப்பார். ஆனாலும் அவர் இருப்பது நம்மளால் உணர முடியாது. அவர் நம்ம பக்கத்தில் தான் இருப்பார், நம்ம கூட தான் இருப்பார், அவர் இருப்பதை நம்மளால் உணர முடியாது. ஏனென்றால் இந்த விசுவாச பரீட்சை எல்லா மனிதனுக்கும் அவசியம். ஹல்லேலூயா. ஸோ இந்த விசுவாசத்தை குறித்து தான் அன்றைக்கி நான் பேச போகிறேன். ஏனென்றால் யோபுடைய புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிங்க. யோபு 23, 8, 9. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். அல்லேலூயா. யோபுடைய ஒரு புலம்பலை கேளுங்க. இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவரை உணர முடியாமல் போவது தான். எதை வேணால் நம்ம சமாளிச்சிடலாம், எந்த பிரச்சனைனாலும் சமாளிச்சிடலாம். ஆனால் ஆண்டவரை உணர முடியாமல் போகும்போது ஒரு வழி இருக்கும் பாருங்க. யோபா தான் சொல்கிறாரு. யோபு இந்த வசனத்தை சொல்லும்போது தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்து, தன்னுடைய எல்லா பிஸ்னஸ் சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து, கூட ஒருத்தர் கூட இல்லாமல் இருக்கும்போது யோபுடைய வியாகுலம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை பார்க்க முடியல, என்னால் ஆண்டவரை ஃபீல் பண்ண முடியல, நான் தேடுறேன் அவர் என்ன சொல்கிறாரா? ஒளிஞ்சிருக்கிறார். ஸோ யோபுக்கு அந்த நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கும் ஆண்டவர் சில நேரங்கள் அப்படி தான். அநேக நாட்கள் சில நேரத்தில் நமக்கு ஒன்றுமே மூவ் ஆகாத மாதிரியே இருக்கும். ஆரம்பித்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே நமக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத ஒரு நிலை இருக்கும். ஆனாலும் அந்த நேரத்தில் கர்த்தரை விசுவாசிப்பது தான் உண்மையான விசுவாசம். ஹல்லேலூயா. எல்லாம் சாதகமாக இருக்கும்போது விசுவாசிக்கிற வசனம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் பவுலின் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் சொல்லி இதிலிருந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் ஏற்கனவே இந்த காரியத்தை குறித்து நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று.
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆ மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்கு நிச்சயித்திருந்தோம். அல்லேலூயா. போதும். இப்போ பவுல் இந்த வசனத்தை எழுதுகிறார். என்னன்னா, ஆசியாவிலே என்ன நடக்குதுன்னா, பவுலுக்கே தாங்க முடியாத ஒரு பாரம். அந்த இடத்துல பவுல் என்ன நிச்சயம் பண்ணிட்டாருன்னா, நம்ம மரிப்பது உறுதி. இதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல் மரித்தோரை உயிர்ப்பிக்கத்தக்க தேவனை மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம். இதே சம்பவம் அப்போஸ்தலர் 24 அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் பவுல் இங்கே இத்தாலியா தேசத்துக்கு போகிறதுக்காக கப்பல் ஏறி போய்கொண்டிருக்கும் போது பெரிய காற்றும் மழையும் அடிக்கிறது. இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். 27வது அதிகாரம் 20வது வசனம், 27-20 இதை மட்டும் நம்ம வாசிப்போம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் சேம் திங். அங்கே இதே வார்த்தையை சொல்றார், தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, அநேக நாளாய் என்ன தெரியல, சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்துச்சு. சூரியன் பகலை குறிக்கிறது, நட்சத்திரங்கள் இரவை குறிக்கிறது. இப்போ பவுல் போய் கொண்டிருக்கிற அந்த கப்பலில் பவுலுக்கு இது பகலா இரவா என்றே தெரியவில்லை. ஒரு நட்சத்திரமும் தெரியலை, ஒரு சூரியனும் தெரியல. அப்போ பவுலுடைய வாழ்க்கை முழுவதும் இருட்டில் இருக்குது. இருட்டில் பெருங்காற்று மழையும் மட்டும்தான் அடித்து கொண்டிருக்கிறது. படகு எங்கே போகுதுன்னு தெரியல. கடைசியில் முடிக்கும்போது என்ன முடிக்கிறாருன்னா, எல்லாத்துக்குமே மரணம் வரும் என்று நிச்சயம். அவ்வளோதான். பவுலுடைய விசுவாசமே அந்த இடத்துல போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், ஆண்டவருக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஒரு தேவ மனிதன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஏன் இந்த இடத்துல பவுல் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, அவருக்கு சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல, நட்சத்திரங்களையும் பார்க்க முடியல. நம்ம லைஃப்பில் எல்லாம் டார்க் ஆகிட்டுனா நமக்கு நம்பிக்கையே இருக்காது. நேரத்தில் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு பேசினா சந்தோஷமாக இருக்குங்க, நான் உன்னை விட மாட்டேன். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம அடையாளங்களை கேட்போம். அடையாளம் கிடைக்கல, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை, எந்த ஒரு அடையாளமும் இல்லை. நம்மளால் எப்படி வாழ முடியும்? சில நேரங்களில் ஆண்டவர் அப்படி தான், ஒரு அடையாளமும் இருக்காது. ஒரு இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாக 400 வருஷம் ஒன்றுமே கிடையாது, ஒரு அடையாளமும் கிடையாது, ஒன்றும் இல்லை, ஒரு தீர்க்க தரிசனமும் கிடையாது. இதே மாதிரி சில நேரங்களில் நம்ம போக நேரிடும். ஹல்லேலூயா. ஏன் அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, பவுல் இந்த மாதிரி சூழ்நிலை போய் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் பவுலுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் தெரியுமா? இன்னைக்கு இந்த பவுல் எங்கே போய் கொண்டிருக்கிறார் என்றால், அந்த வசனம் அந்த அதிகாரம் ஆரம்பத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்தில் நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு இத்தாலியா தேசத்துக்கு போகிறதுக்கு அவர் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் பவுலுக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். என்ன விஷயம் தெரியுமா? அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். போதும். ஹல்லேலூயா. பவுலுக்கு தேவன் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம், பவுலே, நீ எருசலேமில் என்ன குறித்து நீ பேசிட்ட, உனக்கு நான் அடுத்த டாஸ்க் எங்கன்னா, நீ ரோமாவில் என்ன குறித்து பேசணும். இப்போ பவுல் அந்த கப்பலில் எங்கே போயிட்டுருக்காருன்னா, இத்தாலியாவுக்கு போயிட்டுருக்காரு. இத்தாலியாவில் தான் என்ன இருக்குது, ரோம் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஏற்கனவே பவுலுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து வச்சிருக்கிறார். பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும், நீ ரோமாவில் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். இப்போது நம்ம மேலே ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தை வச்சிருக்கிறாரு. அது நடுவில் ஈவன் இந்த மாதிரி அடையாளங்களோ வார்த்தைகளோ தீர்க்க தரிசனங்களோ ஒன்றுமே இல்லாமல், அடையாளம் இல்லாமல், சூரியன் இல்லாமல், சந்திரன் இல்லாமல் போனாலும், மரணம் வருமென்ற நிச்சயம் வந்திருந்தாலும், ஆண்டவர் நமக்கு ரோமுக்கு கொண்டு போகிறவரை நம்ம கைவிட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுலுக்கே நம்பிக்கை போயிடுச்சு. பவுலே சொல்லிட்டார், அவ்வளோதான். ஆனால் அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? 2 கொரிந்தியரில் என்ன சொல்கிறாருன்னா, மரணம் வரும் என்று நிச்சயத்திருக்கிறோம், ஆனாலும் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே பவுல் லாசருடைய மைண்டு வந்திருப்பார் நினைக்கிறேன். லாசரு ஒருவேளை நம்ம இறந்துட்டா லாசரு மாதிரி ஆண்டவர் 4வது நாளில் எழுப்பி ஏதாவது செய்ய வைப்பாருன்னு அப்படி அவர் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனாலும் இன்னைக்கு இந்த விஷயத்தை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு தடவை ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்தை குறித்து சொல்லி அழைச்சிருப்பார். ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை சொல்லி அழைச்சிருப்பார். ஆனால் அதற்கும் இதற்கும் இப்பொழுது சம்பந்தமே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கலாம். போகிற வழி ஆண்டவர் அதற்கேற்ற வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம்.
இல்லை நீங்களே வந்து நிச்சயத்தை கொண்டு இவ்வளோ தான் என் லைஃப் இப்படி தான் போகும்போது இதுதான் என்னுடைய பாதை இப்படி தான் நான் போக போகிறேன்னு சொல்லி நீங்களாக ஒரு விஷயத்தை பவுலை போல தீர்மானித்திருக்கலாம். ஆனாலும் ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை ஒரு நாள் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அது சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, கர்த்தரே உங்கள் கூட இல்லாதது போல இருந்தாலும் சரி, எந்த வார்த்தையும் உங்களுக்கு வரலனாலும் சரி, ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை கொடுத்தா தெரியுமா, அழைக்கும் போது அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஆபிரகாமை தேவன் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 75 வயதாக இருக்கும்போது அழைக்கிறார். ஆனால் அவருடைய தரிசனம் அவருடைய வாக்குத்தத்தம் எந்த வயசில் நிறைவேறிச்சு? 100வது வயதில். 100வது வயதில் அவருடைய தரிசனம் நிறைவேறுகிறது. கிட்டத்தட்ட 25 வருடம். 25 வருடம் நீங்கள் 12வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுவார். ஆபிரகாமே, நான் உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு. 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பேசுவார். 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பேசுவார். 16வது அதிகாரத்துலேயும் ஆபிரகாம் ஒரு தப்பு பண்ணுறாரு. இஸ்மவேலை அவர் ஆகாரத்தில் பெறுகிறார். 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்மவேலை பெறும்போது ஆபிரகாமுக்கு 86 வயது. 86வது வயது. ஆதியாகமம் 17வது அந்த அந்த வசனத்தை மட்டும் எடுப்போம். ஆதியாகமம் 16 கடைசி வசனம். ஆதியாகமம் 17:1 இந்த 2 வசனத்தை மட்டும் வாசிங்களேன். 86 வயதாய் இருந்தான். 17:1. ஆபிராம் 99 வயதானபோது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனம். போதும். இப்போ இந்த 2 வசனத்துக்கு நடுவில் எவ்வளோ பெரிய கேப்? 13 வருஷம் கேப். இந்த 13 வருஷம் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் என்ன இருந்துச்சுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பார்த்தா ஆபிரகாமே வெளியே வானத்து நட்சத்திரங்களை பார், பூமியில் கீழே மண்ணை பாரு, இப்படிலாம் ஆண்டவர் பேசுவார். ஆனால் 86லேருந்து 99 ஒரே வசனத்தில் வந்துருச்சு. நடுவில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நடுவில் ஆபிரகாமுக்கும் அந்த ஒரு வார்த்தை இல்லை. அதே போல் டெய்லி ஒரு அடையாளம் இல்லை. இந்த 13 வருஷம் ஆபிரகாம் எப்படி சமாளிச்சிருப்பாருங்க? சில நேரங்கள் அப்படி தான், நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வார்த்தையை நமக்கு அடிக்கடி சொன்னால் தான் நமக்கு தைரியமாக இருக்கும். இப்போ பயப்படாதப்பான்னு சொல்லிட்டே இருந்தால் தான் நமக்கு தைரியமாக இருக்கும். 13 வருஷங்கள் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இடைவெளி சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் தெரியுமா? இன்னொரு விஷயம் ஆபிரகாம் பண்ணார். இதுவரைக்கும் கர்த்தர் எந்த விஷயம்னாலும் கர்த்தர்கிட்ட போய் நின்று ஆபிரகாம் இந்த 86வது வயதில் ஆபிரகாமுக்கு அல்டர்னேட்டிவாக ஒரு விஷயம் கிடைக்குது. இன்றைக்கி நம்முடைய சந்தோஷத்திற்கு எப்போவுமே ஆண்டவர் மட்டும்தாங்க காரணராக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கைக்கு ஆண்டவர் மட்டும்தான் காரணராக இருக்கணும். இதுவரைக்கும் ஆபிரகாம் தேவனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தவர். இந்த 86லேருந்து இந்த 99 13 வருஷம் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அல்லேலூயா. நம்ம பண்ணுற தப்பு, சில நேரங்களில் ஆண்டவர் நம்மகிட்ட பேசாமல் போகும்போது, ஆண்டவரை உணர முடியாமல் போகும்போது, அதற்கு அல்டர்னேட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம தேட ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அல்டர்னேட்டிவாக சந்தோஷத்தை தருகிறது என்ன? உலக சந்தோஷங்கள். ஸோ அதை உலக சந்தோஷங்களை தேடி போகும்போது அது நம்ம இன்னும் ஆண்டவரை விட்டு பிரித்து செல்கிறது. ஹல்லேலூயா. நான் பேசுகிறது நம்பருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆனாலும் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆண்டவர் சில நேரங்களில் நம்மகிட்ட கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பார். மீன்ஸ் நம்மகிட்ட அமைதியாக இருப்பார். அமைதியாக இருக்கிறார்ன்ற உடனே நம்ம உலகத்துக்குள்ளே போயிடக்கூடாதுங்க. அவர் என்கிட்ட பேசலை, அவர் என்னை வழி நடத்தலை, என்னால் ப்ரெசன்ஸை உணர முடியல. இந்த கேப்பில் நம்ம ஆபிரகாமை போல் நம்ம இன்னொரு அல்டர்னேட்டிவான ஒரு சந்தோஷத்தை தேடிடக்கூடாதுங்க, காத்திருக்கணுங்க. இதுதான் உண்மையான ஒரு விசுவாசம். இன்னைக்கு சவுந்தர் சொன்னது போல் பி ஸ்டில்னா சாதகமாக இருக்கும்போது உட்கார்ந்துருக்கிறது கிடையாதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசாமல் இருக்கும்போதும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது தான் உண்மையான விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற ஒரு விஷயம் அதுதான். நான் உன்கிட்ட பேசலைங்கிறதுக்காக நீ பின்னாடி போயிடாத, நான் உனக்கு எதுவுமே சொல்லலைங்கிறதுக்காக நீ பின்னாடி போயிடாத. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அவர் உன்கிட்ட பேசாமல் இருக்கும்போது அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறியா? அவர் உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தராமல் இருக்கும்போதும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கியா? அவர் உனக்கு ஒரு அடையாளத்தை தராமல் இருக்கும்போதும் நம்பிக்கை, அவர் உன்னை பயன்படுத்தாமல் இருக்கும்போதும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறியா? இந்த விசுவாச பரீட்சையில் நம்ம ஜெயிக்கணுங்க. ஹல்லேலூயா. இந்த சோதனையில் நம்ம ஜெயிக்கும் போது தான் 99வது ஏஜில் ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். அவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சில நேரங்கள் இப்படி தான், ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். நீங்கள் உங்கள் லைஃப் நம்பானாலும் பரவாயில்ல, உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு காரியமும் நடக்கலைனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக உறுதியாக நில்லுங்க. பி ஸ்டில், தரித்து நில்லுங்க. ஒன்றுமே பண்ணலையா, தரித்து நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க. இன்றைக்கெல்லாம் முற்பிதாக்களும் சரி, தீர்க்க தரிசனங்களும் சரி, பல வருடங்களுக்காக ஆண்டவருக்காக காத்து நின்றார்கள்.
நம்மளும் ஒரு வசனம் 2 வசனத்தில் வாசித்து போயிடும். பல வருஷங்கள் பல நாட்களுக்காக அவர்கள் தேவனுக்காக காத்திருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பல நாட்கள் காத்திருந்ததுனால தான் தேவன் உன்னதத்திலேருந்து அவங்க மேலே ஆவி ஊற்றப்பட்டுச்சு. நமக்கு காத்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்குள்ள அட்வான்ஸ்டான காலத்தில் நமக்கு எதற்குமே வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க. எல்லாம் சீக்கிரம் நடக்கணும், உடனே நடக்கணும், நாளைக்கே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டோன்னா காத்திருங்க. சீஷர்கள் இயேசுகிட்ட வந்த ஃபஸ்ட் டேயே ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கல. ஃபஸ்ட் டேயே நீ பெரிய ஆளாக்கல. அவங்க ரொம்ப நாள் காத்திருந்தார்கள்ங்க. அவங்க காத்திருந்தாங்க. இன்னைக்கு காத்திருக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் பேசல, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார், மற்றவங்களாம் போகிறாங்க, மற்றவங்களாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சோர்ந்துடக்கூடாதுங்க. நமக்கான நேரம் ஒரு நாள் இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாச அளவு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாச ஸ்டேஜ் இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சோதிப்பார். இன்னைக்கு பைபிள்லேயே விசுவாசத்திற்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃபெய்த்து, பொறுமை அப்படின்னு ஒரு மனுஷனை வச்சிருக்கிறார். அவர் பேர் தான் யோபு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ பொறுமைனாலே யோபு ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கிறாங்க. யோபுனா தான்ப்பா நீ ஒரு பொறுமையாக இருக்கிறியா, அப்போ யோபு கூட ஒன்று வச்சு பாரு, யோபு அளவுக்கு பொறுமையாக இருக்கிறியா அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க, யோபுக்கு 10 பிள்ளைகளும் இறந்தார்கள். எல்லார் லைஃப்லையும் அப்படி இருக்க முடியாது. நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம், நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்க. ஆண்டவர் யோபை எவ்வளோ சோதிக்க முடியுமோ அவ்வளோ சோதித்தார். ஒரு மனுஷன் எவ்வளோ கோத்ரூ பண்ண முடியுமோ அவ்வளவும் யோபு கோத்ரூ பண்ணார். மனைவி இடத்துல அன்பு இல்லை, மனைவியோட சப்போர்ட்டும் இல்லை. யோசிச்சு பாருங்க, நமக்கு அட்லீஸ்ட் யாரோட சப்போர்ட் இருந்தாலாவது இதெல்லாம் தாண்டி வரும். நமக்கு ஒரு விஷயம் இழக்கும் போது ஆறுதல் சொல்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. யோபுக்கு அங்கே ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, ஒரு 3 பேர் வராங்க. அவங்க ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா யோபுவை இன்னும் காயப்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு மனுஷன் மென்டலி ஃபிசிக்கலி எவ்வளோ பாடுபட முடியுமோ அவ்வளோ பாடுகளை யோபுவை ஆண்டவர் சகிக்க வைக்கிறார். ஆனால் யோபு அந்த இதுலேயும் ஒரு லெவலுக்கு பொறுமையாக இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவரை பேசுகிறார், வாயில் வரதெல்லாம் பேசுகிறார். ஆனாலும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா யோபுவை குறித்து? யோபுட்ட ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார். யோபுவை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் டெஸ்ட் பண்ண ஒருத்தர் கூட இருக்க முடியாதுங்க. யோபு ஏன் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார்னா, நமக்கெல்லாம் யோபு ஒரு ரோல் மாடலாக இருக்கணுங்கிறதுக்காக தான். நமக்கெல்லாம் யோபு ஒரு முன்மாதிரியாக வைக்கணுங்கிறதுக்காக தான். யோபு சவால், ஆண்டவர் பிசாசிட்ட சவால் விடுகிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் நம்புகிறார் யோபு. நான் அவரை சோதித்தாலும் அதே தான் யோபுன்னு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. யோபுக்கு புரியுது, ஆண்டவர் என்னை ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன சோதிக்கிறார், ஆனாலும் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு நான் பொன்னாக விளங்குவேங்கிறது யோபுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மளை எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போனாலும் நம்புங்கங்க. ஹல்லேலூயா. அமைதியாக இருங்க, யோபுவை போல பொறுமையாக இருங்க, அந்த இடத்துல விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, அவர் நம்மை திராணிக்கு மேலாக சோதிக்க விட மாட்டார். யோபு ஒரு டைமில் சோர்ந்து போகும்போது வசனம் ஆண்டவர் சில பெருங்காட்சியிலிருந்து யோபுக்கு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். கர்த்தர் பேச ஆரம்பித்தோன்னே யோபுக்கு ஒரு நான் வாயை மூடிக்கிறேன் ஆண்டவரேன்னு வந்துருச்சு. அதே போல் தான் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். ஆபிரகாம் அதே போல் தான் 99 வந்துருச்சு, இன்னும் அடுத்த வருஷம் 100, இதுக்கு மேலே ஆபிரகாம் நான் உன்னை சோதிக்க மாட்டேன், ஆண்டவர் வந்துட்டார் 99வது வயசில். அதே போல் பவுல் கப்பலில் போய் கொண்டு இருக்கும்போது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை எல்லாம் போகும்போது 27வது அதிகாரத்தில் கர்த்தர் பவுலோடு பேச ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி தான் நம்மளை கொஞ்சம் தூரம், நீ எவ்வளோ தூரம் போகிற, நான் இல்லாமல் நான் என்னை உணராமல் உன்னால் நம்பிக்கையில் போக முடியுதா, போய் பாரு அப்படின்னு அனுப்பி விடுவார். அவன் கூட இருந்து வார்த்தையினாலும் உன்னை பேக் பண்ணுவேன். நிறைய டைம் நீ செய்கிறதுக்கெல்லாம் பின்னாடி இருந்து நான் உன்னை அங்கீகரிக்கிற மாதிரி தெரியும், சில டைமில் நான் அவன் கூட இல்லாதது போல தெரியும். அந்த டைமில் நீ என்னை நம்பி போறியா? என் அடையாளமே நான் உனக்கு தராத போது என் மேலே நம்பிக்கையாக இருக்கிறியா? நான் இல்லவே இல்லைங்கிற மாதிரி ஒரு என்னைக்குமே நமக்கு கடைசி வர்ற சோதனை என்ன தெரியுமா? நம்ம கடைசியாக என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஒருவேளை ஆண்டவரே இல்லையோ, நம்ம இவ்வளோ நாள் நம்மளே ஏதோ நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கோமோ, இந்த அளவுக்கு நம்ம சோதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி தான் வரும். நம்மளுடைய கடைசி சோதனை என்னவாக இருக்கும்னா, ஆண்டவரையே சந்தேகப்படுகிற அளவுக்கு நமக்கு மைண்ட் அந்த அளவுக்கு நம்ம போவோம். ஆனாலும் சொல்லுங்கள், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அந்த டைம்லேயும் நம்ம ஆண்டவர் மேலே தெரியுங்க, எனக்கு ஒன்று தெரியுங்க, எனக்கு வாக்கு பண்ணின ஒரு உண்மையுள்ளவர். நம்ம நிறைய டைமில் அந்த பக்கத்தில் வந்திருக்கோம், ஆண்டவர் இல்லையோ, ஒருவேளை நம்மளே இதெல்லாம் யோசிச்சிட்டோமோ, இல்லைன்னா இதெல்லாம் ஒரு
ஏன்னா நம்மளை யோசிச்சுட்டு இருந்திருப்போம், ஒருவேளை நம்ம கர்த்தர் இல்லாமல் நம்மளா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்லையும் நமக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை, அன்னைக்கு பேசின அந்த வார்த்தை. ஏன் இதை செய்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தல, அந்த வார்த்தையை நீ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீ நம்புற? ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினேன். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் உனக்கு குழந்தை பிறக்காது. ஏன்னா சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, இனிமேல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நானும் உன்கிட்ட பேசலை, எதுவும் நடக்கலை. இப்போ நீ நம்பிக்கையாக இருக்கிறியா? ஸோ அந்த லெவலில் நம்ம ஃபெய்த்தை ஆண்டவர் சோதிக்கும் போது ஒரு வார்த்தை முன்னாடி சொன்னாரே, அந்த வார்த்தையை நான் இன்னும் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கைவிட மாட்டார்னு ஒரு வார்த்தையை சொன்னார். யோசிச்சு பாருங்க, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருத்தவங்க நான் உன்னை விட மாட்டேன்னு ட்ரெயினில் கூட்டு போகிறேன், உன்னை கடைசி வரைக்கும் அந்த ட்ரெயினில் கூட்டு போய் சேர்த்துருவேன்னு சொல்லி கூட்டு போயிட்டு கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது கையை விட்டுட்டு நீனா போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை வருமா? வராது. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம பக்கத்து பெட்டியில் கூட வருவார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய சில நேரங்களில் எந்த விசுவாச வீரனும் தனியாக இந்த மரண பள்ளத்தாக்கையும் எந்த அழுகையின் பள்ளத்தாக்கையும் கடக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே அப்படின்னா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ மனிதர்கள் தேவன் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வழி நமக்கு தெரியணுங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது, என்ன பிரச்சனைனாலும் வந்தால் ஏசு என் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இந்த நம்பிக்கை இல்லாமல் எத்தனை மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் தேவன் நம்மை முன்மாதிரியாக வைத்திருக்கிறாங்க. எனவே உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது தயவுசெய்து சோர்ந்து போயிடாதீங்க. தயவுசெய்து கர்த்தர் இல்லையோன்னு நினச்சிடாதீங்க. கர்த்தர் இல்லையோங்கிற நினைப்பு வரும். ஆனாலும் அந்த விசுவாசத்தில் அவர் சொன்ன வார்த்தையை நம்புங்க. இன்னைக்கு பவுலை போல 27வது அதிகாரத்தில் பவுல் எல்லாம் முடிந்திருக்கும் போது கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறார், தீமோத்தேயுல அவர் முதலாவது தரம் உத்தரவு சொல்லும்போது ஒருத்தரும் பவுலோடு கூட இல்லை, யாருமே பவுலோட கூட இல்லை, கர்த்தர் மாத்திரம் இருந்தார் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இருந்தால் போதுங்க. அது உணரலைன்னா கூட, அவர் உங்களால் உணர முடியாமல் போனால் கூட, அவர் உங்களால் தொட முடியாமல் போனால் கூட, அவர் உங்களால் பார்க்க முடியாமல் போனால் கூட, அவர் கொடுத்த வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேலே நம்பிக்கையாக இருங்க. இஸ்ரவேலுக்கு மேசியா வருவார் என்பது வாக்குத்தத்தம். 400 வருடம் அமைதியாக இருந்ததுனால மேசியா வரமாட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ண வேண்டாம். கர்த்தர் வருவது நிச்சயம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் பேதுரு சொல்லுகிறார், இன்னைக்கு இயேசு வருவார் என்று சொன்னீங்களே, இத்தனை வருஷம் உலகம் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் எதுவுமே மாறல, எல்லாம் சேமாக தான் இருக்குது. அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்கிற கடைசி நாட்களில் புரட்டுகிற மனிதர்கள் வருவார்கள். ஆனாலும் இயேசு நிச்சயமாய் வருவார். ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தைகளில் என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ இன்னைக்கு அது நடக்காதது போல தெரிந்தாலும் அது நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறாரோ அதற்கும் இப்போ நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைனா கூட பரவாயில்ல, அது நிச்சயமாக நடக்கும். ஆனாலும் தனிமையில் நடந்து போகும்போது சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு யாருமே உங்களை கூட இல்லாத போது, உங்களை ஆறுதல் படுத்த இல்லாதது போது, எனக்கு தெரிஞ்சு இந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நாள் போயிருக்கீங்களா என்று தெரியவில்லை. ஆனால் அதுக்கான நாள் வரும். அந்த மாதிரியான ஒரு நாள் வரும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். இயேசுவை நீ விசுவாசி. இன்னைக்கு நம்ம அந்த ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் பாட்டு கேட்டோம்ல, அந்த இதில் அந்த மாதிரியான ஒரு விசுவாசம் நம்ம இயேசுவை மறுதலிக்க சூழ்நிலை வரும். பேதுரு இயேசுவை மறுதலித்த போது அதே போன்ற சூழ்நிலை நமக்கும் வரும். நம்ம வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம இயேசுவோட உறுதியாக நிற்கும் போது தான் அதுதான் உண்மையான ஒரு ஃபெய்த், அதுதான் உண்மையான ஒரு விசுவாசம். இயேசுவை நம்புறதுக்கு இன்னைக்கு அந்த பாட்டில் தான், நம்புவதற்கு எதுவுமே இல்லைனா கூட வனாந்திரத்தில் நான் நம்பிக்கையோட பிரயாணம் செய்யணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் கிரிப் இருந்தால் தானே நம்ம போக முடியும். ஏதாவது ஒரு விஷயம் நம்புறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் தானே இந்த வாழ்க்கையை வாழ முடியும். நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே, ஒரு காற்றும் இல்லை, ஒரு மழையும் இல்லை, ஒரு அடையாளமும் இல்லை, நான் எப்படி ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நான் வாழ போகிறேன்? ஆனால் அவர் அன்னைக்கு கொடுத்த வார்த்தை மாத்திரம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தையை மட்டும் நம்ம அன்றைக்கி பிடிச்சிப்போம். அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகள். ஒருவேளை ஆண்டவர் நம்ம சொல்லுவோம், அந்த வார்த்தை இன்னொரு தடவை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என்கிட்ட அன்றைக்கி பேசின வார்த்தை இன்னொரு தடவை சொல்லுங்கள், வராது. அன்றைக்கி சொன்னீங்களே இன்னொரு தடவை சொல்லுங்கள், வராது. ஏன் ஆண்டவரை பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் சொன்னால் தானே நான் நம்பிக்கையாக இருப்பேன். நான் அன்றைக்கி சொன்னதை வச்சு நீ நம்பிக்கையாக இரு. அதுதான் உண்மையான நம்பிக்கை. நான் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு செய்வேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காது. அன்னைக்கு நான் உனக்கு சொன்னேன் தெரியுமா, அந்த வசனத்தை வச்சு நம்பிக்கையாக இருக்கு. எசேக்கியா ராஜா யுத்தத்துக்கு ரெடி ஆகும்போது ரப்சாக்கே வந்து சொல்கிறான், யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை உதவும் நீ எப்படி நம்பிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது
ரப்சாக்கேவுக்கு முன்னாடி எசேக்கியாவுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் எசேக்கியாவுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் காப்பாற்றுவார் யூதாவை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சூழ்நிலைகளில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் செய்கிறீங்க, எந்த நம்பிக்கையிலலாம் ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க, எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் செய்கிறீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நமக்கு ஃபஸ்ட்டு வாக்கு பண்ணினவர், ஃபஸ்ட்டு வாக்கு தத்தம் கொடுத்தவர், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஃபெய்த் எப்படி மாறணும் தெரியுமா? C.W. லூயிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பழைய கிறிஸ்தவத்தில் அதிகமான புக்ஸ் நிறைய எழுதியிருக்கிறார். பெரிய ஃபிலாசபர், ரொம்ப ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தவர். அவர்கிட்ட போயிட்டு do you believe God அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க. அதற்கு அவர் சொன்ன பதில் I don't believe God. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஆண்டவரை நான் நம்ப மாட்டேன். எல்லாத்துக்கும் அது ஷாக் ஆச்சு. ஆண்டவரை நம்ப மாட்டிங்களா அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னார்னா, நான் இன்னும் அவரை நம்ப வேண்டியது அவசியம் கிடையாது. இதுவரைக்கும் ஆண்டவரை நம்பிட்டு இருந்தேன், இப்போ அவர் இருக்காருன்னு எனக்கு தெரியும், அதனால நான் நம்ப வேண்டியது கிடையாது. ஒரு விஷயத்த எனக்கு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கு ஃபெய்த் தேவை இல்லைங்க. எப்படி சொல்கிறேன், இப்போ ஒரு லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் ஆக போகுதுன்னு இவங்க என்னை ஒய்ஃப் ஆக போகிறாங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறதுக்கு ஃபெய்த் வேணும். ஒய்ஃப் ஆன பிறகு நம்பிக்கை தேவையா? கிடையாது. இவங்க என் ஒய்ஃப். ஒரு காலம் வரைக்கும் இயேசுவை நான் நம்பிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு நம்பிக்கை தேவையில்லை. ஏனென்றால் இயேசு கைவிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும், இயேசு இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அது ஒரு நிச்சயம் வந்துடும். இதை தானே ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். இது வரைக்கும் நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் செய்வார், நான் நம்பிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் இதை செய்வார், அவ்வளோதான். அதுதான் ஃபெய்த்தோடைய லாஸ்ட்டு. இது வரைக்கும் ஏதாவது நடக்கும். ஏசப்பாவை பற்றி எனக்கு தெரியும். ஏசப்பாவை நம்புறீங்களா? ஏசப்பா இருக்கார், அவ்வளோதான். நம்புறேன்ல, இருக்கிறார். அதுதான் நம்முடைய ஃபெய்த்தோடைய கடைசி. ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நம்ம நம்ப வேண்டியது கிடையாது, நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு நாள் காணாமல் நம்பிட்டு இருக்கிறோம், பார்த்த பிறகு நம்ப வேண்டியதில்லை, பார்த்த பிறகு நமக்கு அது தெரியும். அது வரைக்கும் ஆண்டவர், யோபு சொன்னார்னா, அவரை தேடினேன், அவரை பார்க்க முடியல, இங்கே தேடினேன் பார்க்க முடியல. ஆனால் வசனம் சொல்கிறது, அந்நிய கண்கள் இல்லை, அவருடைய கண்களும் யோபின் கண்களும் பார்த்த பிறகு சொல்கிறாரு, இப்பொழுது தெரியும் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைப்படாது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி நம்ம நம்பி நடந்துட்டு இருக்கிறோம். நம்ம இந்த ஃபெய்த் பரிசோதிக்கப்பட்டு அது நம்ம டெஸ்ட் பண்ணப்பட்டு முடியும் போது நம்ம நம்பி நடக்க மாட்டோம், நமக்கு தெரிஞ்சு நடப்போம். ஹல்லேலூயா. அன்றைக்கி நமக்கு தெரியும், இதுதான் என் ஆண்டவர், இப்படி தான் இருப்பார், இதை தான் அவர் செய்வார் என்று சொல்லி நம்பி நடப்போம். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் நேரம் எழுந்து நிற்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய சோதனை இன்னைக்கு நான் போய்கொண்டிருக்கிற பாதை எனக்கு புரியலை, நான் எங்கே போகிறேன்றும் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், நீர் கொடுத்த வார்த்தை மாறாது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், இன்றைக்கி நம்முடைய சோதனை, நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சோதனை இயேசுவை மறுதளிக்கிறதுக்காக, இயேசுவை விட்டு கொடுக்கறதுக்காக வருகிற சோதனையாக தான் இருக்கும். நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சோதனை, நம்ம லஸ்ட்டை தாண்டி வந்துடுவோம், பெருமையை தாண்டி வந்துடுவோம். கடைசியில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது, ஆண்டவர், இதுவரைக்கும் நீ எங்கள் கூட இருந்து நீங்கள் வழி நடத்துனது உண்மைதான், இதுவரைக்கும் வழி இதுவே, இதில் நடங்க, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதே என்று சொல்லிக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு, நடந்தேன். ஆனால் இப்போ எந்த சத்தமும் கேட்கல, நான் எங்கே போகிறது? இப்போவும் கண்ணு தெரியல, எங்கே போகணுன்னு தெரியல, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு தெரிஞ்சால் போதுங்க, அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு தெரிஞ்சால் போதுங்க, இயேசு யாருன்னு தெரிஞ்சால் போதுங்க, அவர் என்னை கைவிட மாட்டாருன்னு தெரிஞ்சால் போதுங்க. நடுவில் எது நடக்கலனாலும் பரவாயில்ல. யோபுடைய குழந்தைகள் இறந்தபோது கேட்டிருப்பாங்க, உன் தேவன் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தியே, ஆண்டவர் உன்னை காப்பாற்றலையா? யோபுடைய சொத்தெல்லாம் இழந்தபோது கேட்டிருப்பாங்க, ஆண்டவர் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தியே, அவர் உன்னை காப்பாற்றலையா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆபிரகாமை கேட்டிருப்பாங்க, 75 வயசில் கேட்டிருப்பாங்க, ஆண்டவர் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தே, ஆண்டவனை காப்பாற்றலையா? 85 கேட்டிருப்பாங்க, 95 கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம மேலே பல கேள்விகள் கேட்கப்படலாம், பல கேள்விகள் நம்மை குறித்து கேட்கப்படலாம். ஆண்டவர் சொன்னியே, ஒன்றுமே நடக்கலையே, உன் லைஃப்பில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனாலும் சொல்லுங்கள், யோபை போல அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்றைக்கி நான் தனிமையான ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கலாம், யாரும் என் கூட வர முடியாத ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் முடிவில் அது நித்திய ஜீவன் என்பது எனக்கு தெரியும். முடிவில் என் வாக்குத்தத்தம் என்னை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுவார் என்பது எனக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு அப்பப்போ போகிற வழியில் சின்ன சின்ன ஆசீர்வாதம் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும், சின்ன சின்ன காரியங்கள் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும். எதுவுமே இல்லை ஆண்டவரே, வெறுமையான பாதை, வெறுமையான ஒரு பாதை. எந்த இடத்துக்கு போனாலும் மரண இருள், எந்த இடத்துக்கு போனாலும் பெருங்காற்று மழை, எந்த இடத்துக்கு போனாலும் புயல். நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே.
நம்புறதுக்கும் பிடிச்சிக்கிறதுக்கும் ஒருத்தரும் இல்லை, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த இடத்துல தான் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை நம்ப ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உன்னை நம்ப ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும் என்பது இயேசுவுக்கு நல்லா தெரியும், தேவனுக்கு நல்லா தெரியும். 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள் என்று வசனம் சொல்கிறதுக்கு. முதல் நாள்லேயே தண்ணீர் கொடுக்க தெரியாத தேவனுக்கு தண்ணீர் காலியாகுதுன்னு தெரிஞ்சாலே நம்ம வீட்டில் அடுத்து நம்ம வாங்க ஆரம்பிச்சிருவோம். இஸ்ரவேல் புத்திரருக்கு தண்ணீர் இல்லைங்கிறது இயேசு ஆண்டவருக்கு தெரியாதா? ஏன் 3 நாட்கள் தாமதிக்கிறார்? நீ 3 நாள் முறுமுறுக்காமல் இருக்கியான்னு பார்க்குறார். இந்த 3 நாள் நீ உன்னுடைய விசுவாசத்தை இழக்காமல் இருக்கிறியான்னு பார்க்குறார். இந்த 3 நாட்கள் நீ ஆண்டவரை தூஷிக்காமல் இருக்கிறியா? இந்த தண்ணீர் இல்லாத இந்த 3 நாட்கள் நீ ஆண்டவரை விட்டு கொடுக்காமல் இருக்கிறியா? இதை தான் ஆண்டவர் இந்த விசுவாசத்தில் நம்மை பரீட்சை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரை நான் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒரு நாள் தண்ணீர் இல்லைன்னா டக்குன்னு முறுமுறுக்கிற ஆள் கிடையாது சப்பா. எனக்கு தெரியும், எனக்கு தண்ணீர் இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எனக்கு தருவீங்கிறது எங்களுக்கு தெரியும். என்னை திராணிக்கு மேலாக சோதிக்க விட மாட்டீங்கிறது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவரை நீங்கள் தூஷிச்சிடாதீங்க, ஆண்டவரை விட்டு கொடுத்துடாதீங்க. ஆண்டவரேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களைப் போல யோபு ஒரு லிமிட்டுக்கு மேலே வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பவுலை போல சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு தெரியலன்னு பொறுமையாக அவருடைய சமூகத்தில் இன்னைக்கு பி ஸ்டில், அவ்வளோதான். விசுவாசத்தில் அப்படியே இருங்க. ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்க, உண்மைதான். இன்னைக்கு கர்ப்பம் செத்து போச்சு, இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போச்சு, நம்ம நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு கற்பாரதான் முன்னாடி நிற்கு, இதிலிருந்து எப்படி தண்ணீர் வரும்? இந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருங்க. இந்த சூழ்நிலையில் வாயை திறந்து ஆண்டவரை விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தூஷிச்சிடாதீங்க. இன்னைக்கு இந்த சோதனை முடிந்த பிறகு கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதம் எந்த மனிதனும் கொடுக்கறதை போல இருக்காதுங்க. நீங்களே நினைச்சது போல அது இருக்காதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தரிக்க போகிற காரியங்கள், ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிற காரியங்கள், இந்த சோதனையை சகித்த பின்பு, இந்த சோதனை முடிந்த பின்பு கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் எந்த மனிதனும் சோதிக்கப்பட்ட பிறகுதான் பயன்படுத்தப்படுவார்கள். இந்த விசுவாச சோதனையில் 3 நாட்கள் ஆண்டவர் பேசலை, 3 நாட்கள் ஆண்டவர் இடைப்படலன்னு ஆபிரகாமை போல நமக்குன்னு ஒரு இஸ்மவேலை தேடிடக்கூடாதுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஆண்டவர் என்கிட்ட பேசலை, 3 நாட்கள் ஒன்றுமே நடக்கலை, நான் என் சந்தோஷத்துக்கு வேற ஒரு காரியத்தை தேட போகிறேன், அல்டர்னேட்டிவான ஒரு சந்தோஷம் வேண்டாங்க. 3 நாட்கள் தண்ணீர் இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் நீங்கள் எனக்கு தண்ணீர் தருகிற வரைக்கும் உங்கள் சமூகத்தில் தான்ப்பா உட்காந்துருப்பேன், நீங்கள் என்னை மறுபடியும் வந்து தேடுற வரைக்கும் நான் உங்கள் சமூகத்தில் தான்ப்பா உட்காந்துருப்பேன். இன்னைக்கு யோகுவை பாருங்கள், உடனே ஆண்டவர் விட்டு பின்வாங்கி ஓடலைங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறேன். நம்மளை நம்பி ஆண்டவர் சவால் விட்டு இருக்காரு, என் மகன் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். யோபு சொன்னது போல நம்மை ஆண்டவர் நம்பியிருக்கிறார், என் மகன் பின்வாங்க மாட்டான், என் மகன் பின்வாங்க மாட்டான். என்ன வேணா சோதிச்சு பாருங்க, என்ன வேணா அவனை வெறுமையாக்கி பாருங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போங்க, என் மகன் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை சோதிக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகள் சோதிக்கப்படும் போது, பிசாசு நம்மை சோதிக்கும் போது, நம்முடைய விசுவாசத்தை குறைய பண்ணுவதற்கும், ஆண்டவரை விட்டு நம்மை ஆண்டவரை தூஷிக்க வைப்பதற்கும் பல சூழ்நிலைகளை அவன் கொண்டு வரலாம். ஆனால் சொன்னது போல ஆண்டவர் கண்ட்ரோலில் இருக்காருங்கிறது மறந்துடாதீங்க. எங்கே போனாலும் பிசாசு கடைசியில் ஆண்டவர்கிட்ட தான் அனுமதி வாங்கணும். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, இதெல்லாம் முடிந்த பின்பு ஆண்டவர் ஒரு நாள் என்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் என்னை நிச்சயமாக சந்திப்பார். சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நீங்கள் சந்திக்கிற நாள் வரும், அது வரைக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் நான் உறுதியாக நிற்பேன் ஆண்டவரே, நான் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் தேடிக்கொண்டிருந்தார். அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவருக்கு பவர்ஃபுல்லான மேன் தேவை கிடையாதுங்க, ஆண்டவரை நம்புகிற ஒரு மனிதன் போதும். ஆண்டவருக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்லையும் ஆண்டவரை நம்புகிற ஒரு மனிதன் போதும். ஹல்லேலூயா. எல்லாம் சாதகமாகும் போது இருக்கும்போது அல்ல, எதுவும் சாதகமாக இல்லாத போது நம்புகிற ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. இதுக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா, அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. யோபு சொன்னார் தெரியுமா, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா, நீர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் ஆண்டவரே, அந்த சோதனையை தாங்கிறதுக்கு மட்டும் எனக்கு பலனை தாங்கப்பா. இன்னைக்கு அந்த விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க.
முடிவில் கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் போது ஜனங்கள் உங்களை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை தாண்டி வரும்போது, தனியாக அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை தாண்டி வந்து நிற்கும் போது கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம் சப்பா. பல நேரங்களில் நாங்கள் ஆண்டவரே தளர்ந்து போகிறோம் ஆண்டவரே. ஒன்றுமே நடக்கலையே லைஃப்பில், ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தளர்ந்து போகிறோம். ஆனாலும் நாங்கள் உண்மை விடாமல் பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு பலனை தாங்கப்பா. எங்களை விட்டு கொடுக்காமல், நாங்கள் உண்மை விட்டு கொடுக்காமல் தைரியமாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. சூழ்நிலைகளை, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் பெருசு ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் யார் யார் நிறைய குழப்பங்களோடு வந்திருப்பாங்களேப்பா, எப்படி நிறைய பேருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் என்ன யோசிக்கிறாங்கிறது தெரியாதப்பா. எங்களுடைய மனதின் ஆழங்களை புரிந்தவர் நீர் மாத்திரம்தான்ப்பா. அவரோட கணவன் மனைவியாக இருந்தால் கூட, அப்பா பிள்ளையாக இருந்தால் கூட, அம்மாவாக இருந்தால் கூட எங்களுக்கு தெரியாதப்பா. ஒருத்தருடைய இருதயம் ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது ஆண்டவரே. ஆனால் இருதயத்தின் கடைசியில் இருக்கிற ஆசைகளையும் எண்ணங்களையும் வருத்தங்களையும் கவலைகளையும் அறிந்திருக்கிற தேவன் நீர் மட்டும்தான் ஏசப்பா. அதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, புரிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துகிற பாதை அருமை ஆண்டவரே. நாங்கள் இன்னைக்கு சோர்ந்து போய் விடாதபடிக்கு ஒருவேளை அமைதியாக இருக்கலாம், ஒருவேளை ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை கர்த்தர் கைவிட்டது போல இருந்தாலும் என் தேவன் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க. நாங்கள் அதில் உறுதியாக நிற்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்க. வந்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறாங்க. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. துளிர் விடாமல் காதும் மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. போராட்டம் வந்தும் தேவன் தாங்கினாரே, நிந்தைகள் போராட்டம் வந்தும் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்னை பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்பணும். ஹல்லேலூயா.
யார் கைவிட்டாலும் என் ஆண்டவர் கைவிட மாட்டார்னு நம்பணும். ஹல்லேலூயா. சூழ்நிலை ஆண்டவர் அமைதியா இருக்கிற நேரம் இருக்கும், எந்தவித ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு நேரம் இருக்கும். ஆண்டவர்